ஒரு நாள் ஒரு அரண்மனையில் இளவரசன் வால் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு எலி, குட்டி எலி குறுக்கை நடுக்கமே ஓடிட்டு இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப கோவம். தன்னுடைய வாளை எடுத்து அந்த எலியை வேக வேகமாக வெட்டுறதுக்கு பார்த்தான். ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டான். நமக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குன்னு சொல்லி சோகமாக உட்காந்துருந்தான். அப்போ அரசர் வந்தார். ஏன்ப்பா ரொம்ப சோகமாக இருக்கேன்னு கேட்டோன்னா அவன் நடந்த விஷயத்த சொன்னான். அவ்வளோதானே, நம்ம அரண்மனை பூனையை கொண்டாந்து விடுறேன், இப்போ அந்த எலியை பிடிச்சி சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை பூனையை கொண்டாந்து விட்டார். அரண்மனை பூனை வந்து துரத்தி பார்த்துச்சு, அதால் பிடிக்க முடியல. அரசரும் சோகமாயிட்டார். கொஞ்ச நேரத்தில் அமைச்சர் வந்தார். 2 பேரும் சோகமாக இருக்கிறத பார்த்து ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டார். நடந்த கதையை 2 பேரும் சொன்னாங்க. அமைச்சர் சொன்னார், இதற்கனே பயிற்சி பெற்ற பூனைகள் எல்லாம் வெளிநாடுகள்லாம் இருக்குது, நான் அதை வரவழைச்சி தரேன்னு சொல்லிட்டு பூனைகளை வரவழைச்சி கொடுத்தாரு. அவைகளும் துரத்தி பறிச்சது, அதாலையும் பிடிக்க முடியல. 3 பேரும் சோகமாயிட்டாங்க. காவலாளி வந்தார். ஏன் இப்படி 3 பேரும் சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டார். நடந்த கதையை 3 பேரும் சொன்னாங்க. இதுக்கு அவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என் வீட்டு பூனை இப்போ கொண்டு வர பாருங்க, அப்படி ஒரு செகண்டில் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எப்படி சாத்தியம்னாரு. கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி போய் தன் வீட்டோட பூனையை கொண்டு வந்தார். கொண்டு வந்து விட்டார். பாருங்களேன், ஒரே நிமிஷத்தில் பூனை எலியை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. இவங்க 3 பேருக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. காவலாளி சிரிச்சுட்டே சொன்னார், அதெல்லாம் பயிற்சி பெற்ற பூனைன்னு சொல்கிறீங்க, உங்கள் அரண்மனையில் நல்லா சாப்பிட்டு கொடுத்த பூனை, உங்கள் பையன் வால் வீச்சில் பெரிய பெரிய பொருட்களை வேணாலும் அடித்து வீழ்த்தலாம், ஆனால் அந்த எலியை பிடிக்க முடியாது. என் வீட்டு பூனை பசியில் இருக்குது. பசியில் உன்னை தேடி போகிறதுக்கும் எல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிற எண்ணத்தோடு தேடி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பசியில் இருந்ததுனால அதனால் ஈஸியாக எலியை பிடிக்க முடியும்னு சொல்லுது. இப்படி தாங்க, நமக்கு ஒரு விஷயம் வேணும், இல்லை ஒன்றில் சாதிக்கணும், ஒன்று நம்ம சென்று போய் அடையணும் அப்படின்னா அதற்கான தாகமும் பசியும் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த தாகமும் பசியும் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நினைத்த காரியத்தில் வெகு சுலபமாக அழகாக முடிக்க முடியும். நீங்களும் தான் முயற்சி செய்து பாருங்களேன். நன்றி, வணக்கம்.